வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பிரதர், இந்த கம்பெனியை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன வீடியோல நம்ம பார்த்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேசர் பிரிண்டர். பிரதர் கம்பெனில இருந்து லேசர் பிரிண்டர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இங்க்டாங்க் பிரிண்டர்ஸ், சூயிங் மிஷின், லேபிள் பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ல அவங்க ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பிரதர் கம்பெனியை பத்தி நான் நிறைய ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன். நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் நான் பர்சனலா என்னுடைய வீட்டில் என்னுடைய ஆஃபீஸ் செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதர்னுடைய பிரிண்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை பிரிண்டர், கொஞ்சம் ஒரு 15,000 மேல போயிட்டு இருக்கு. பட் இதை விட கம்மியான விலையில இன்னொரு பிரிண்டர் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போற பிரிண்டர் பாத்தீங்கன்னா இதே பிரதர் கம்பெனி தான். ஆனா மாடல் பாத்தீங்கன்னா DCP T220. என்கிட்ட இருக்கிறது DCP T510W. பிரிண்டரோட காஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த பிரிண்டர் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டோட காஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆக்சுவலா இந்த இரண்டுக்கான பிரிண்டிங் காஸ்ட்டுமே சேம் தான். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இங்க், இதோட மெக்கானிசம் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது திருப்பி ரீகேப் பண்றதுக்கு DCP T220 இங்க்டாங்க் பிரிண்டர். பாக்ஸோடைய பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு. கீழே இந்த பிரிண்டருடைய போட்டோ போட்டிருக்காங்க, இதோடைய மாடல் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 7500 போட்டிருக்காங்க. அதாவது இது இருக்கக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இங்க் பாட்டில் ஒரு பாட்டில் வச்சு 7500 பேஜ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அந்த பாட்டிலுடைய காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கு. என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஆகணும். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு புது ப்ராடக்ட்டுமே அதை அன்பாக்ஸ் பண்ணோடனே அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புது ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு மோந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த பிரிண்டர் தவிர, DCP 220 பிரிண்டர் தவிர இந்த பிரிண்டர்ல நம்ம யூஸ் பண்றதுக்கான இங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்க் எல்லாமே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இங்க் டேங்க்ல நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த இங்கோடைய பேர் பார்த்தீங்கன்னா D60. அது தவிர MCY, எம்ங்கிறது மெஜெண்டா, சிங்கிறது சயன், ஒய்ங்கிறது எல்லோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோடைய மாடல் நேம் பாத்தீங்கன்னா BT5000. இந்த ஒவ்வொரு பாட்டிலுடைய விலை பாத்தீங்கன்னா 400 ரூபாய். இந்த பிளாக் ஓடைய விலை பாத்தீங்கன்னா 569 ரூபாய். ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த இங்க் டேங்கை நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இங்க எம்டியா இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது தவிர பவர் கேபிள் இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு வயர்டு பிரிண்டர் அப்படிங்கறதுனால உங்களுடைய கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதுக்காக ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. குவிக் செட்டப் கைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிரிண்டர் செட்டப் பண்றப்போ கண்டிப்பாக இதை வாசிச்சுட்டு இதை எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக டெக்னீஷியன்லாம் வர தேவை கிடையாது. ஸோ CD டிரைவ் யாராச்சும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுல டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேப்பர் பிக்கப் ரோலர்ஸை கிளீன் பண்றதுக்கு ஒரு கிளீனிங் கிட்டும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துறாங்க. ஓகே, இந்த DCP T220 இது வந்து ஒரு கலர் பிரிண்டர் மட்டும் கிடையாது, ஸ்கேனர், காப்பியர், இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபங்க்ஷன் டிவைஸ். ஸோ இதோடைய க்ளோஸ்அப்ல பார்த்தோம் அப்படின்னா டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிசைன், பிளாக் கலர்ல மோனோ பிளாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதோடைய பேப்பர் ஃபீட் அடியில் இந்த பாகத்தில் நீங்க பேப்பர் நீங்க வச்சுக்கலாம். பேப்பர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸ், லெட்டர் சைஸ், இந்த மாதிரி பல விதமான சைஸ் இந்த பிரிண்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த பிரிண்டர், இந்த ட்ரேல தான் நம்ம வந்து பேப்பர் வைக்க போறோம். கிட்டத்தட்ட 150 பேப்பர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதை இங்க வச்சுட்டு இதே இடம் தான் உங்களுக்கு அவுட்புட் ட்ரேயும் கூட. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரிண்டர்னுடைய ரீஃபில்லிங் டேங்க் சிஸ்டம். ஸோ இதை நம்ம இப்படி திறந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதோடைய டேங்க் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ MCY அப்புறம் பிளாக், இது மூணுக்கான டேங்க்கும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியுது. இது நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கு. அந்த மூடியை நம்ம எடுத்து மூடி மாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சின்ன ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுட்டு இப்போ பிளாக்கை நம்ம ஃபில்அப் பண்ண போனோம் அப்படின்னா அதுக்கான பாட்டிலை எடுத்து அந்த பாட்டிலை நம்ம திறந்து உள்ளுக்குள்ள ஊற்றணும். அதே மாதிரி YCM எல்லா 3 கலரையும் நம்ம 4 கலரையும் நம்ம உள்ளுக்குள்ள ஊற்றணும். இதை உள்ளுக்குள்ள ஊற்றி ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து நீங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பவர் ஆன்கான பட்டன் இருக்கு. அப்புறம் இங்க வந்து எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே கிடையாது. இங்க் காலி ஆயிருச்சு அப்படின்னா இந்த LED உங்களுக்கு பிளிங்க் ஆகும். உங்களுக்கு ஐடி கார்டுலாம் பிரிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த காப்பி ஷார்ட்கட் அப்படிங்கிற பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க காப்பி பண்றப்போ, ஸ்கேன் பண்றப்போ அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கலர் பிரிண்டர்லயா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்லயா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிளான பட்டன் ஆபரேஷன்ஸ், வேற ஒன்றும் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதை மேலே திறந்து பார்த்தோம் அப்படின்னா இது அந்த ஃபிளாட் பெட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நீங்க காப்பி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டோ இல்ல ஸ்கேன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டோ அதை இதுல வச்சு நீங்க காப்பி பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு பெரிய புக்கா இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படி சைடை லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா அந்த புக்கை கவர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க.
இப்போ இது வந்து ஒரு வயர்டு பிரிண்டர் அப்படிங்கறனால இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்றதுக்கான கேபிள் வந்து உள்ளுக்குள்ள அருமையா கேபிள் மேனேஜ்மெண்ட் பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்புறத்தில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பவர் கேபிள்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அது தவிர பின்புறத்தில் உங்களுக்கு இங்க ஒரு பேப்பர் ஃபீட் இருக்கு. சிங்கிள் பேப்பர் ஃபீட், அதாவது டிஃபரெண்ட் சைஸ்ல நீங்க பேப்பர் நீங்க ஃபீட் பண்ணணும்னா அது இது வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம பேப்பர் வைப்போம். ஸோ பேப்பர் வைக்கிறதுக்கு லைட்டா அப்படியே திறந்துட்டு, ஸோ அவுட்புட் வரப்போ பேப்பர் கீழே விழுந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி மடக்கி அப்படி திறக்கிற மாதிரி இங்க ஒரு பேப்பர் சப்போர்ட்டிங் ட்ரேயும் உங்களுக்கு வெளியே உள்ள இருந்து வெளியே வந்து உட்காருது. ஓகே, நம்ம செட்டப்லாம் பண்ணி இங்க் ரீஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பேப்பர்லாம் உள்ள வச்சு ஃபர்ஸ்ட் டைம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துலேருந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான், நம்மளே பண்ணிடலாம். இதுக்கு தனியாக இன்ஜினியர் விசிட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ நம்ம இந்த பிரிண்டருடைய கேப்பபிலிட்டிஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதோடைய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்டை நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூப்ளெக்ஸ்க்கான, அதாவது ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ மேனுவல் டூப்ளெக்ஸ் தான் இதில் சப்போர்ட் இருக்கு. பிரிண்ட் கொடுத்த உடனே மிஷின் ரெஸ்பாண்ட் ஆகுது. மோஸ்ட்லி ப்ரிடாமினென்ட்லி இந்த பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கு. ஒரு சில கலர் இருக்கு, ஃபுல் கலரை நம்ம எடுப்போம். பட் பிரிண்டோடைய குவாலிட்டி பாருங்க, எழுத்துக்கெல்லாம் ரொம்ப கிளியரா கிறிஸ்பா எனக்கு தெரியுது. ஸ்கேனிங் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இங்க இந்த பக்கம் வைக்க போறோம். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்கேனிங்கோடைய அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஓகே, ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இருந்து இன்னொரு பேஜை நம்ம வந்து ஃபோட்டோ காப்பி பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோ காப்பி முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மோனோ அப்படிங்கிற இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கம்பேரிசனுக்கு இந்த பக்கம் ஒரிஜினல், இந்த பக்கம் உங்களுக்கு அவுட்புட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதே இதை நம்ம வந்து கலரில் காப்பி பண்ணி பார்ப்போம். ஓகே, அவுட்புட் குவாலிட்டி அகைன் கம்பேர் பண்ணுறதுக்காக பக்கத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு குவாலிட்டி வருது. எழுத்துக்கள்லாம் இங்கெல்லாம் கிளியராக இருக்குது. கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதே மாதிரி கலர் ரீப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கலர் பிரிண்டோட கொடுத்து அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். இது ஒரு போட்டோ பிரிண்டர் கிடையாது, பட் இருந்தாலும் பிரிண்டினுடைய குவாலிட்டி பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் பிரிண்ட் அவுட் எடுத்தது சாதாரண ஒரு A4 ஷீட்ல. இது கிளாசி பேப்பருக்கான சப்போர்ட்டும் பண்ணுது. சப்போஸ் நான் கிளாசி பேப்பர்லாம் வச்சு எடுத்திருந்தேன்னா இதோடைய குவாலிட்டி இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான குவாலிட்டி பிரிண்ட் அவுட் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதை விட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான செலவு தான். யூஸ்வலா பிரிண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிகமான காஸ்ட் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கம்மியான காஸ்ட் போட்டு நீங்க பிரிண்டர் எடுத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பிரிண்டர்ல பிரிண்டருடைய காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நாமினலா இருக்கு. அதே நேரத்தில் லாங் ரன்ல நீங்க எடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்ஸ்னுடைய காஸ்ட்டுமே ரொம்பவே கம்மியா இருக்கு. ஒரு 560 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் இந்த பாட்டில் வச்சு நம்ம 7500 பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு எக்கனாமிக்கலான ஒரு பிரிண்டிங் சொல்யூஷன் தான். ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மட்டும் கிடையாது, சின்ன ஒரு ஆஃபீஸ், ஒரு கடையில் வச்சு நம்ம போட்டோ காப்பி பண்ணணும், இல்லை ஸ்கேனிங் பண்ணணும், பிரிண்ட் அவுட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கடையில் வச்சு ஒரு வியாபாரம் பண்ணணும், இல்லை நம்ம கடையோடைய கணக்கு வழக்குக்கு அப்பப்போ நமக்கு பிரிண்ட் அவுட் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி சொல்யூஷனுக்குமே ஒரு பெஸ்டான ப்ராடக்டா இருக்கும் இந்த பிரதர்னுடைய DCP 220. இதுல வயர்லெஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. வயர் மூலமா எப்பவுமே கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும் பிரிண்ட் அவுட் கொடுக்கிறதுக்கு. உங்களுக்கு வயர்லெஸ் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கான மாடலும் தனியா இருக்கு. அந்த மாடலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் விடுறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.